வண்டி இப்படி ஓரமாக போடுறான். அவன் இங்கே தான் நிற்கிறா. சீக்கிரம் வா. இங்கே வச்ச தூக்கிடலாமா? டேய், யாருக்கோ ஃபோன் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ணா 5802 உட்காருமா போலாம். ஏய் ஆட்டோவில் ஏறா. வாடா போலாம். ஆட்டோவில் வச்சு அவளை தூக்கிடலாம். ஆட்டோ நிறுத்துறா. யாரா நீங்க? பண்றீங்க? இருங்க. போலீஸ் கூப்பிடுவாங்க. என்ன பண்றீங்க? இறங்கி வாடா. என்ன? வண்டி ஏறுறா நீ. விடு. எங்கடா போறீங்க? என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஆட்டோ போச்சு. சார் 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 நில்லுங்க சார். சார் கடத்திட்டு போயிட்டாங்க சார். அந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க சார். பொறுமையாரியா, யாரை கடத்திட்டு போனாங்க, எங்க கடத்திட்டு போனாங்க? இந்த வீட்ல இருந்து ஒரு பொண்ணு வந்துச்சு சார். என் ஆட்டோல ஏறிச்சு சார். என்ன அடிச்சு போட்டு 2 பேர் அந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க சார். இந்த வீட்ல இருந்தா? ஐயோ, ஆன்லைன்ல புக் பண்ணாங்க? ஆமா சார். அதுல பேர் என்ன வந்துச்சா? பேர் ரஞ்சிதா சார். ரஞ்சிதா? உன் ஃபோன் நம்பர் இருந்தா கொடு. 744 744 913. சரி சரி, ஓகே ஓகே. அவங்க கிடைச்சதுன்னா ஃபோன் பண்றேன். நீ சரி யார் வண்டியில ஃபாலோ பண்ணி ஓகே சார். சீக்கிரம் போங்க சார். போடா போடா போடா. ஏய், ஓவரா துள்ளாத. ஏய், விடுங்க. ஏய், கமன். அடா. ஏய், கமன் சொல்றல. விடு. போடா நீ பாக்கமா. விடு. டேய், வண்டி நிறுத்துடா. ஏய், யாரும் வர மாட்டாங்க. வாயை புத்துறா. ஏய் மச்சே, ஆட்டோ நிறுத்துடா. இவ வாயை கட்டினா தாடா இவ அடங்குவா. மச்சே, டேய் வண்டியை நிறுத்துடா. ஏய், என்ன ஓட துள்ளிக்கிட்டே இருக்க? நிறுத்துடா, அப்படியே நிறுத்துடா. விடுன்னு சொல்றேன். சீக்கிரம் வாடா, வாயை கட்டு. ஏய், கையில கொடு. ஏய், ஏய், விடு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க ஒரு ஆட்டோ நிக்குது பாரு. நிறுத்துறா நிறுத்துறா. ஏய், என்னடா யாருமே காணோம்? டேய், இதான் ஆட்டோக்கார ஃபோன் நம்பர் வச்சிருக்கல, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்றா. டேய், எங்கடா போனா? தெரியலடா. எந்த பக்கம் போலாம்? நேரா போய் பார்க்கலாம். ரஞ்சிதா பாத்தியா? அங்க யாரும் காணும்டா. நிப்பாடு வா. அண்ணா அண்ணா, இதான ஆட்டோ? ஆமா சார். சார் உங்க பர்ஸை விட்டு போயிட்டாங்க சார். பர்ஸா? ஆமாங்க. என்னங்க? டேய், இது ரஞ்சிதா பர்ஸ்டா. எப்பறா மிஸ் ஆனாங்க? எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு, எங்கடா காணோம்? ஒருவேளை வேற எதுவும் வண்டியில மாத்தி கடத்திட்டு போயிட்டாங்களா? தெரியலையேடா, தெரியலையே. என்னடா காணோம்? எங்கடா போயிட்டா?
வா ஆட்டோ கொண்டு போய் பார்க்கலாம். சார் அவனுக்கு தான் சார் கடத்துனானுங்க. விட்றா. கிட்ட போனோன்னா உன்னை பார்த்து பயந்து ஓடிடுவானுங்க. அவனுக்கு ஆட்டோ கிட்ட வர மாதிரி தான் இருக்கு. நம்ம ஒளிஞ்சிருந்தா அவனுக்கு பிடிச்சலாம். சரி வா. வா வா போ, போ. வாடா வாடா. கண்ணுல ஏதோ அடிச்சுட்டு தப்பிச்சிட்டாடா. நீ ஆட்டோ ஏறா. சரி வா. எங்க போயிருக்கான்னு பாப்போம். யாரா நீங்க? சொல்றா. யாரா உள்ள அம்சு? எதுக்கு அந்த பொண்ணை கடத்துனீங்க? சொல்றா. சொல்றியா இல்ல? ஏய், ஏன் அந்த பொண்ணு? ஏய், எங்கடா அந்த பொண்ணு? சொல்றா. அவன் தப்பிச்சு ஓடிட்டான். யாரா நீங்க? எதுக்காகடா அவளை கடத்துனீங்க? ஏய், இங்க பார். இந்த ஏரியா போலீஸ் எல்லாரும் எனக்கு தெரிஞ்சவங்க. ஒரு ஃபோன் பண்ணன்னு வை, உள்ள வச்சு உன்னை தோலை உரிச்சிருவாங்க. ஒழுங்கு மரியாதையா யாரும் உனக்கு வேலை செய்ய சொன்னா சொல்றேன். சொல்றா. 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 இந்த வேலை யாருக்காக பண்ணீங்க? சொல்றா. 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 யாரும் சொல்லிங்க. நகைக்காக தாங்க நாங்க கடத்தணும். டேய் டேய், போய் சொல்றாங்க. நகை தான் முக்கியம்னா ஆட்டோலயே வச்சுட்டு அடிச்சுட்டு போயிருக்கலாம். வேற ஏதோ ஒரு பிளானோட தான் அவளை கடத்திருக்கீங்க. என்னன்னு ஒழுங்கா சொல்றீங்க. இங்க பாரு, இப்ப மட்டும் நீ உண்மையை சொல்லல, உன்னை வெட்டி குழி தோண்டி புதைச்சிருவேன். யாரா உங்களை அமிச்சது? சொல்றா. ஏய் சொல்லாதடா. நீ சொல்றா. சொல்லு. டேய், இவனுக்கு சரிப்பட்டு வர மாட்டானுங்க. நீ இன்ஸ்பெக்டர் கால் பண்றா. ஸ்டேஷன்ல வச்சு லாடம் கட்டாதான் இவனெல்லாம் வழிக்கு வருவானுங்க. நீ கால் பண்றா. வேணாம் நான் சொல்லிடுறேன். சொல்றா. சகுந்தலா அக்கா தான் எங்களை கடத்த சொன்னாங்க. யாரா அவன் எதுக்கு இந்த பொண்ணை கடத்த சொன்னா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பணத்துக்காக தான் நாங்க இது செஞ்சோம். சரி, சகுந்தலா எங்கடா இருக்கா? சவுகார்பேட்டையில் தான் இருக்கிறாங்க. இவார் அட்ரஸ் சொன்னா மட்டும் பார்த்தாது. அவன் இருக்கிற இடத்த என்ன நேர்ல கூட்டு போய் காமிக்கிறேன். புரியுதா? சரி காட்டுறேன். மச்சான் மச்சான், இவங்க என்னடா பண்றது? இவனுங்களை போலீஸ்ல ஒப்படைச்சிடலாமா? டேய், ஒருத்தனை போலீஸ் கிட்ட விட்டுலாம். இவன் ஏன் கூட வந்து வழியை காமிக்கிட்டான். ஏய், வழியில தான் மக்கள் உள்ள பண்ணீங்க. போறான்டா. அவ்வளவுதான் சொல்றேன். ஏறா, ஏறா, ஏறா. ஏறான்றால. என்ன வண்டியா? சொல்லுங்க. ரஞ்சிதாக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை? எதுக்காக அவளை கிட்னாப் பண்ண? ஏய், அது எதுக்கு நீ விசாரிக்கிற? அவ உனக்கு என்ன வேணும்? ஏய், இந்த குரலை வசதி சீன் போடுற வேலை என்கிட்ட வேணாம். ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுங்க. இல்லைன்னு வச்சுங்க, ஆள் ஒருத்தன் இப்ப போலீஸ் கிட்ட தான் இருக்கான். அவன்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி உங்க எல்லாரையும் குண்டா சட்டத்துல தூக்கி உள்ள போட்டுருவேன். அப்புறம் 1 வருஷம் ஜெயிலே தான் இருக்கணும். ஜாமீன் கூட கிடைக்காது. எப்படி வசதி? பாலா, ஆ? போலீஸ் வரைக்கும் போக வேணாம், நாமளே டீல் பண்ணிக்கலான்னு பார்த்தா இவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க போல இருக்கு. நீ இன்ஸ்பெக்டர் பாலாஜி கால் பண்றா. அவர் வந்து இவங்களை இழுத்துட்டு போட்டோம். அதெல்லாம் நான் போய் ஃபோன் பண்ணிட்டேன் மச்சான். இன்ஸ்பெக்டர் அந்த வேலை தான் இருக்காரு. சூப்பர்ரா. சார், இப்பதான் ஒரு கேஸ்ல இருந்து ஜாமீன்ல வெளியில வந்திருக்கோம். திரும்ப உள்ள அனுப்பிடாதீங்க சார். இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் வர வேணான்னு சொல்லிடுங்க சார், ப்ளீஸ். அவர் இங்க வர்றதும் அப்படியே திரும்பி போறதும் நீங்க வாயை திறந்து பேசுறதுல தான் இருக்கு. உண்மையை சொல்றீங்களா இல்ல ஜெயிலுக்கு போறீங்களா? இல்ல சார், நான் சொல்லிடுறேன். எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன்.
அருணுக்கும் ரஞ்சிதாக்கும் நடுவில் இவ்வளோ நடந்திருக்கா? அவன் ஹீரோ மாதிரி வந்து காப்பாற்றினதுனால தான் அவள் அருண் இவ்வளோ உருகிறாளா? எங்க தொழில ரஞ்சிதா மாதிரி பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். அவளை கைமாத்தி விட்டுருந்தா நாங்க பெரிய லாபம் சம்பாரிச்சிருப்போம். அந்த அருண் தான் நடுவில் புந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டான். அவங்க 2 பேரால தான் எங்க தொழில் போச்சு, வருமானம் போச்சு, எல்லாம் போச்சு. இத்தனை வருஷமா நாங்க சேர்த்து வச்சிருந்த கான்டாக்ட், நம்பிக்கை எல்லாமே போச்சு. அவங்களால தான் நாங்க ஜெயிலுக்கு போய் தண்டனை அனுபவிச்சோம். அதுக்கு பழி வாங்கணும் தான் இவ்வளோ நாளா காத்துக்கிட்டு இருக்கோம். அப்பதான் அருண் ஜெயிலில் இருக்கிறதா எங்களுக்கு தகவல் கிடைச்சது. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவளை கடத்தலான்னு பிளான் பண்ணோம். இந்த தடவையும் எப்படியோ எங்ககிட்ட அவ தப்பிச்சிட்டா. ரஞ்சிதாவை கடத்தினீங்க, ஓகே, அவ தப்பிச்சிட்டா. ஒரு வேளை அவ மாட்டிருந்தானா என்ன பண்ணிருப்பீங்க? சார், இப்பவும் மும்பை பார்ட்டி ரஞ்சிதா கிடைச்சிட்டாலான்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். அவ மட்டும் மாட்டிருந்தா பேசுனதை விட நான் டபுள் ரேட்டுக்கு வித்திருப்பேன். நில்றா. இன்னொரு தடவை ரஞ்சிதாவை விற்கிறத பத்தி யாராவது பேசுனீங்க, கொன்னு போட்டுருவேன். அந்த அருணை நீங்க எப்படி வேணா படி வாங்கிக்கங்க. I don't care. ஆனா நீங்க திரும்ப ரஞ்சிதா பக்கமே வரக்கூடாது, அவளை தொந்தரவும் பண்ணக்கூடாது. அதையும் மீறி நீங்க அவளை தொழில் இழுக்கணும்னு நினைச்சீங்க, உங்க இடத்துக்கே வந்து உங்க 2 பேரையும் பொலி போட்டுருவேன். ரஞ்சிதா கிட்ட இருந்து நீங்க ஒதுங்கி இருக்கிறது தான் உங்க 2 பேருக்குமே நல்லது. புரியுதா? புரியுது சார், நாங்க அவளை மறந்துடுறோம். டேய், போலாமா? ஓகே. அப்புறம் அந்த அருண் ஏதாவது செய்யணும்னு ரொம்ப தீவிரமா இருக்கீங்கல்ல? ஆமா சார். அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டு எதையா ஒன்றத்தை செஞ்சு மாட்டிக்காதீங்க. ரஞ்சிதாக்காவும் சேர்த்து வச்சு பழிவாங்க. நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுவேன். சரிங்க சார். போலாண்டா. அக்கா சாரிக்கா, எனக்கு வேற வழி. என்ன சாரி பூரின்ட்டு? அக்கா, எனக்கு அவதான் மன்னிச்சிருக்கா. தப்பிச்சான்னு தெரியல, அப்படியே போக வேண்டியதானே. சாரிக்கா, கோச்சுக்காதக்கா. அப்புறம் எப்படி இவன்ட்ட மாட்டுனீங்க? மறுபடியும் இந்த மாதிரி நடக்காத மாதிரி பாத்துக்கிறேங்க்கா. இந்த ஒரு தடவை மன்னிச்சிருக்கா. டேய், என் கண்ணு முன்னாடி நிக்காத, மரியாதை போயிடு. சரிக்கா. யோ, நீ என்னையா யோசனை பண்ணிட்டு இருக்க? ஏய், யாரடி இவன்? இவனுக்கும் ரஞ்சிதாக்கும் என்னடி சம்மந்தம்? ரஞ்சிதாவை தூக்க முடியாம இவ்வளோ நாளும் அருண் தான் நம்மள டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். இவன் திடீர்னு எங்க இருந்தோ வந்துட்டு ரஞ்சிதா பக்கம் வந்தா கொன்னுடுவேன்னு மிரட்டிட்டு போறான். நீயும் அவன் சொன்னதுக்கெல்லாம் சரிங்க சார் அப்படிங்கிற? வேற என்னையா பண்ண சொல்ற? டிபார்ட்மெண்ட்ல அவனுக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு போல இருக்கு. அந்த கெத்துல தான் அவன் மிரட்டிட்டு போறான். இந்த மாதிரி ஆளுங்களை சட்டுன்னு பகச்சிக்க முடியாதியா. அவன் வழியில போய் தான் அவன் கழுத்தை அறுக்கணும். இவனை விடு, முதல்ல அந்த அருணோட கதைய முடிப்போம். அதுக்கப்புறம் இவன் கண்ணுல மண்ணை தூவிட்டு ரஞ்சிதாவை தூக்கிடுவோம். எவன் சொன்னாலும் நான் ரஞ்சிதாவை விடுறதாவே இல்லையா.
வேதா என்னாச்சுமா? அருண தூக்குல போட போறாங்க. என்ன வேதா? என் பையன் இதுக்கு மேல ஜெயில இருக்கவே கூடாது. எப்படியாவது உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணுங்க. வேதா என்னம்மா நீ ஏதோ கெட்ட கனவு கண்டு பயந்துருக்க. பேசாம படுமா நீ. அருணுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. இல்லங்க இல்ல, என் பையனுக்கு ஜட்ஜு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. அவனை தூக்குல போடதான் கூட்டிட்டு போறாங்க. அத நாம தாங்க போய் தடுக்கணும். வேதா அப்படிலாம் எதுவும் நடக்காதுமா. தயவு செஞ்சு நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. இல்லங்க நான் போகணும். என்ன தடுக்காதீங்க, என்ன விடுங்க. வேதா வேதா நான் போகணும். வேதா நான் சொல்றது போய் கேளுமா. பையனை நில்லு பார்க்கணும். வேதா. வேதா எங்க போறீங்க? சீதாலட்சுமி, நம்ம அருண தூக்குல போட போறாங்க. நான் போய் பார்க்கணும். நான் போய் என்னம்மா இது? இருந்து நீ வெளியில வாமா. அக்கா இங்க பாருக்கா, நீ வந்து அருணை நினைச்சு பயப்படுறதுதான் பிரச்சனையே. அதனாலதான் உனக்கு இந்த மாதிரி கனவெல்லாம் வருது. இங்க பாரு, தப்பே செய்யாத அருணுக்கு எதுக்கு தண்டனை கிடைக்க போகுது அத முதல்ல புரிஞ்சுக்கக்கா. ஆமாண்டா, அவன் தப்பு செய்யலன்னு நாம தானே நம்புறோம். ஆனா கோர்ட்டும் போலீஸும் அவனை குற்றவாளியா தான் பாக்குறாங்க. எல்லாருமே சேர்ந்து என் பையனை ஒத்துக்க வச்சிருவாங்களோன்னு பயமா இருக்குடா. என்னக்கா? இல்ல நான் போய் பார்க்கணும். அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா, பதட்டப்படாதீங்கம்மா. அண்ணனை பத்தி நீ என்னம்மா நினைக்கிற? அவன் சாஃப்டா இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவன் செய்யாத விஷயத்த ஒத்துக்கவே மாட்டான். ஆமாம்மா. ஆமா அண்ணி, அது மட்டும் இல்லாம அருணுக்காக ஆஜராக போறது பெரிய லாயர்னு அண்ணன் சொன்னாரு. அவரு கண்டிப்பா நம்ம அருணை வெளியே கொண்டு வந்துருவாரு அண்ணி. ஆமாம்மா. ஆமா வேதா, நாங்க சொல்றதெல்லாம் நம்பு. நீ தைரியமா இருமா. அக்கா பெரிய பெரிய ஆளுங்களுக்கு மட்டும்தான் அவர் இது வரைக்கும் ஆஜராயிருக்காருக்கா. இப்ப கூட அருணோட ஜிஎம் சொன்னாருங்கிறதுக்காக அவர் இந்த கேஸ் எடுத்துக்கல. நம்ம பக்கம் நியாயம் இருக்குங்கிறதுக்காகத்தான் நமக்காக அவர் வாதாட போறாரு. இந்த பாரு, அவர் இந்த கேஸை எடுத்துக்கிட்டதுலயே அருண் வெளியில வர்றது உறுதியாயிருச்சுக்கா. நீ தைரியமா இரு. நீங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆறுதலா தான் இருக்கு. ஆனா என் பையன் எனக்கு வீட்டுக்கு வரணும். அது வரைக்கும் என் மனசு நிம்மதியாவே இருக்காது. அண்ணி தூங்கி எந்திரிச்சா எல்லாம் சரியா போயிடும். வாங்க அண்ணி. ஆமாம்மா, வாங்க. நீங்க பயப்படாதீங்க, வாங்கம்மா போலாம். நான் பாக்குறேன். என்னாச்சுமா? என்ன ரஜிதா ஒரு மாதிரி இருக்க? சரி உள்ள வா. ஹே, என்னாச்சுப்பா? முடியெல்லாம் கலைஞ்சு போய் ஒரு மாதிரி டென்ஷனா வந்திருக்க. நான் சொல்றேன்ப்பா, குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரேன். ரஞ்சிதா உட்காருமா. இருக்கட்டும்ங்க, பரவாயில்ல. அண்ணி நீங்க உள்ள வந்து ரெஸ்ட் எடுங்க. ஆமாம்மா. இல்ல இல்ல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் இப்படியே உட்கார்ந்துக்கிறேன். சரி வாங்க. என்னாச்சு அம்மாவுக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்காங்க? என்ன பிரச்சனையா இருந்தா உனக்கு என்ன? உள்ள வந்ததே அசிங்கம், இதுல விசாரணை வேறயா? வித்யா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? எப்ப பார்த்தாலும் அவன் மேல எரிஞ்சு விழுந்துட்டு இருக்க. அது ஒண்ணும் இல்ல ரஞ்சிதா, அருணை தூக்கல போடுற மாதிரி அண்ணி கனவு கண்டு எந்திரிச்சிருக்காங்க. ஆமாப்பா, அப்படிலாம் எதுவும் நடக்காதுன்னு நாங்க தான் சமாதானம் சொல்லிட்டு இருக்கோம். இந்தா. நானும் அருண் விஷயமா பேசலாம் தான் இங்க வந்தேன். நான் லாயரை பார்த்துட்டு அப்படியே என் ஃப்ரெண்டை பார்க்க போயிருந்தேன். வர வழியில 2 பேர் என்ன கடத்த பார்த்தாங்க. நான் எப்படியோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். ஏய், நீ யார்கிட்டயாவது வம்பு வளர்த்திருப்ப, அதனாலதான் உன்னை கடத்த பார்த்திருப்பாங்க. அதுக்கும் அருண் கேஸ்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்குங்க. நான் லாயரை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடந்திருக்கு. அருணுக்கு எதிரா யாரோ ஒருத்தன் சதி பண்றான்னு இதுல இருந்தே நல்லா தெரியுது. அருண் இந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்துடக்கூடாது, அவர் இதுல இருந்து தப்பிச்சிட கூடாதுன்னு தான் அவ இந்த காரியம் எல்லாத்தையுமே செஞ்சிட்டு இருக்கான். முட்டாள்தனமா பேசாத. நாங்க தான் அருணோட சொந்தக்காரங்க. அவன் விஷயத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணோம்னா நீ சொல்ற அந்த ஆளு எங்களை தானே அவன் கடத்தணும். சம்பந்தமே இல்லாம உன்னை எதுக்கு கடத்த போறான்?
உன்னை கடத்துறதுனால என்ன பெருசா மாறிட போகுது? அந்த லாயரை பார்க்க அப்பாவும் மாமாவும் வந்தாங்கல்ல, நீ இல்லனா இவங்க போய் அவரை பார்க்க போறாங்க. அவரு கேஸ்ல ஆஜராக போறாரு. என்னமோ அவர் உன்னாலதான் இந்த கேஸே ஒத்துக்கிட்ட மாதிரியும், நீ இல்லனா அவர் வரவே மாட்டாருங்கிற மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்க. வித்யா, ஒரு வகையில அதுதான் உண்மை. நமக்கு முன்னாலேயே ஜிஎம் மூலமா அந்த லாயரை பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணதே ரஞ்சிதா தான். லாயர் ஆபீஸ்லயும் அருண் தப்பு செஞ்சிருக்க மாட்டார்னு அவனை பத்தி எவ்வளவு உயர்வா எடுத்து சொன்னா தெரியுமா?